முன்னாடி வந்து தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. மா காவேரி மருத்துவமனையில் நம்முடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் மகளிருக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு சிறப்பு மருத்துவமனையை இன்னைக்கு நாம இந்துவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் சரத்குமார் அவர்களும் பல்லாவர பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி காமாட்சி அவர்களுடன் இணைந்து இன்று துவக்கி வைத்தோம். இந்த குடும்பத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல சுகாதாரத்துறையில தனியார் மருத்துவமனையோட பங்கும் ரொம்ப இன்றியமையாததுதான். நம்மளுடைய முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்துல தனியார் மருத்துவமனைகளும் அவங்களுடைய பங்கும் அதிகமா இருக்கு. ஸோ அந்த விதத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொது மருத்துவமனைகள்லாம் நம்ம இந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ வசதியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளும் அவங்களுடைய எக்ஸலன்ஸ் இன் ரிசர்ச் அதற்கு கூட ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு எத்திக்ஸ் ஒரு கம்பேஷனோட அவங்களுடைய மருத்துவ சேவை இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்த்தி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். சார், சோழிங்கநல்லூர் மருத்துவமனை வந்து ஓபன் பண்ணி 6 மாசம் ஆகுது, இன்னும் பயன்பாட்டுக்கு முழுசா வரல சார். எப்போ பயன்பாடு பெரும்பாலும் இந்த தகவல் வந்தது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதற்கான செவிலியர்களாக நம்ம அப்பாயின் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இந்த பட்ஜெட்ல நம்ம கூடுதல் செவிலியர்கள் அப்பாயின் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கோம். அதை கூட அதர மருத்துவ பணியாளர்களும் நம்ம அப்பாயின் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் அதற்கான நம்ம விண்ணப்பங்கள்லாம் நம்ம பெற ஆரம்பிச்சிட்டோம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மட்டும் இல்லை, இந்த ஒப்பந்த அடிப்படையில் நம்ம கூடுதல் செவிலியர்கள் அப்பாயின் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்ல, தொகுப்பூதியத்தில் இந்த செவிலியர்களும் நம்ம பணி நேரம் டெம்பரரி இது இருந்தவங்களுக்கு நம்ம டைம் ஸ்கேல் பேல நம்ம கொண்டு வர போறோம். இது மட்டும் இந்த அறிவிப்பு மட்டும் இல்ல, அனைத்து அறிவிப்புகளுக்கும் நம்ம அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இந்த 6 மாசத்துக்குள்ள அனைத்து அறிவிப்புகளும் நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் நம்ம இப்பயே மிஷன் மோட்ல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தாவேக்காவினர் வந்து ரொம்ப இதா வீடியோக்கள் வரதையும் பாக்குறோம், அவங்க நடந்து குறைப்பு விவாதத்தையும் நம்ம பாக்குறோம். உண்மையாவே என்னதான் சார் இருக்குது? நான் ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த லைவ் கவரேஜ் இருக்கனாலதான் அவங்களுடைய எல்லாரும் சீனியர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் அதெல்லாம் இல்ல லைவ்லாம் இல்லாதப்ப அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருந்தது. இந்த அளவுக்கு இருக்கிறதுனா அது காரணம் இந்த லைவ் நம்ம கொடுக்கறதுனாலதான். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கேன், இப்பயே பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுடைய இருக்கை லிட்டரு நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான், இங்க வந்து பெரிய அனுபவம் வாய்ந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இல்லை. நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு நடந்துக்கிறோங்கிறது மூத்த உறுப்பினர்கள் தான், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல உறுப்பினர்கள், திமுக சார்ந்தெல்லாம் ஏதாச்சும் நம்ம ஒரு கருத்தை சொன்னோம்னா உடனே சபாநாயகர் பக்கம் இழந்திருந்து அவங்க இருக்கையை விட்டு நம்ம நோக்கி வராங்க, உரிமையில பேசுறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு உறுப்பினர்லாம் கூட ரொம்ப அட்டாக் பண்ற மோட்ல வந்துட்டார். திமுக கொறடா அவர்கள் தான் அவர்களை ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அவங்க எம்எல்ஏ இருந்து இதை தவிர வேற எதுவும் புதுசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேடையில பேசும்போது சொன்னீங்க ஸ்மார்ட் ஹெல்த் பாலிசி கொண்டு வரேன், அது என்ன மாதிரியான மக்கள் பயனுள்ளதா இருக்கும்? ஸ்மார்ட்னா பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி, அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மருத்துவ கட்டமைப்பு எடுத்துட்டு போனோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம சிகிச்சைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறத தாண்டி நம்ம வருமுன் காப்போம் நம்ம சொல்றோம்ல,
அதை நோக்கி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். நம்ம நோயை குணப்படுத்துறதை தாண்டி ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். அது உணவே மருந்து நம்ம சொல்றோம், நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி எந்த மாதிரி உணவுகளை நம்ம உட்கொள்ளணும், எந்த மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும், எந்தெந்த நம்மளுடைய தவறான பழக்கங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியாம இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நான் இப்ப ஏற்கனவே இந்த மேடையில சொன்ன மாதிரி இப்ப உப்பு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதே ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியா இருக்கும். உணவு கட்டுப்பாடுல சுகாதாரத்துறை கவனம் செலுத்தும் நினைக்கிறேன். உணவு கட்டுப்பாடுல அது தனிநபர் உணவு கட்டுப்பாடுல சுகாதார இல்ல, அதாவது நம்ம என்ன அந்த தகவல்களை மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுடைய அவங்களுடைய விருப்பம் தான். ஆனா அந்த தகவல் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் டு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அதுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி படுத்தவங்களுக்கு எல்லாம் இப்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. இப்ப லாஞ்சிவிட்டி இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா வயது டி-ஏஜிங் எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு சிகிச்சை போகுது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு தான் ஆக்சஸபிளா இருக்கு. முதல்வர் சமீபத்துல ஒரு ஸ்கின் கேர் இருந்தாரு, அது சமூக வலைத்தளங்கள் எல்லாமே ஏன் போனாருன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதிட்டு தலைவர் முதல்வருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எதுக்காக போனாரு? பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியை நீங்க கேளுங்க. எதுங்க 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்ச திட்டத்துல இது ரொம்ப முக்கியமானது. மக்கள் எல்லாம் பெரிய வரவேற்பாக இந்த திட்டத்தை பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேன்சர் அப்புறம் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் அது மாதிரி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறப்ப நம்ம 5 லட்சம் இருக்கிறது 10 அப்படிங்கறதுதான் மக்களுடைய கோரிக்கையா இருந்து அதை ஏற்று அது மட்டும் இல்ல நம்ம தேர்தல் வாக்குறுதியில நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நம்ம மருத்துவ காப்பீட்டு 25 லட்சமா நம்ம உயர்த்த போறோம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதை பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கான செலவு நம்ம 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்துறப்ப 5 மடங்கு நம்மளுடைய பிரீமியம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படிலாம் ஒரு இன்சூரன்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து நம்ம ஒரு 10 லட்சம் ஆனா 2 மடங்கு ஆகாது இன்சூரன்ஸ் பிரீமியம். அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம். கண்டிப்பாக இது செயல்பட்ட உணவகங்கள் இப்ப எடுக்கப்பட்டிருக்கு. அம்மா உணவகம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது குறித்து என்ன நடவடிக்கை? இப்ப நிறைய அரசு மருத்துவமனையில கடந்த காலத்துல ப்ராப்பர் டெண்டரா விடாம அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த கேண்டீன் நடத்திட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டீ ஷாப் தேநீர் கடை வச்சிருக்கணும்னு அனுமதி வாங்கி அங்க இருக்கிற அனைத்து பொருள்களும் மருத்துவமனைக்கு தேவையான பொருள்களும் வித்துட்டு தான் இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் அந்த டெண்டர் காலம் முடிந்த பிறகு அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் நோட்டீஸ் நம்ம கொடுத்த பிறகும் அவங்களால காலி செய்ய முடியாத சூழல் நிறைய இடத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான அரசு கண்டிப்பாக அதற்கான மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா புது மருத்துவமனைக்கு வந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அவங்களுக்கான தேவை அட்லீஸ்ட் ஒரு தேநீரோ ஒரு சின்ன ஒரு உணவோ நம்ம சாப்பிட வேண்டிய அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதுக்கான வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதையும் நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். சீரியல் விட அதிகமா இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா ஒரு சாதனையா நான் பாக்குறேன். ஏன்னா இளைஞர்கள் அரசியல் பக்கம் இழுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் எல்லாமே நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல இது எதுக்கு நமக்கு அரசியலுக்கு இதுக்கும் நம்ம நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு என்ன வேலை, இதெல்லாம் அரசியல் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே மாற போறது இல்லை அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் அப்பாத்தி இருந்தது. முதல் முறையாக அரசியல் மீது நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சாதனை. இது வரலாற்றுல ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இளைஞர்கள் அவங்க கொள்கை ரீதியா அவங்களை தயார்படுத்த வேண்டியதா இருக்கு. அடுத்த தலைமுறைகளை படிக்க வைக்கணும். அடுத்த தலைமுறைகளை கொள்கை ரீதியா அவங்களை தயார்படுத்தணும். வருங்கால தலைமுறையில அவங்கள தலைவர்களா உருவாக்கணும்னா கண்டிப்பா அந்த அரசியல் மயப்படுத்தணும். அதை நாங்க தலைவர் செஞ்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த லைவ் டெலிகாஸ்ட் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்கோம். ஏன்னா சட்டசபை நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அதை பார்த்து நிறைய பேர் அரசியல் மீது ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் தான், அதாவது நம்ம தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம். இப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இருக்கணும். நன்றி. இனிய மாலை வணக்கங்கள். மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாண்புமிகு மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மருத்துவர் அவர்களுக்கும், காவேரி குழுமத்தின்
உமென்ஸ் மா காவேரி அப்படின்ற குழும நிறுவனத்திற்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் ஊடகத்துறை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தாய் சேய் நலம் அப்படின்ட்டு உமென்ஸ்க்காக எஸ்பெஷலி இந்த 110 பெட்ஸ் ஹாஸ்பிட்டல் அமைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு மகளிர் ஒரு தாய் நல்லா இருந்தால் ஒரு குழந்தையும் நல்லா இருக்கும், குழந்தை நல்லா இருந்தால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வளர்ச்சி அடைகிறதுக்கு மேன்மேலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஹானரபிள் மினிஸ்டர்ஸ் கம்மிங் ஃபார் திஸ் அண்ட் என்கரேஜிங் த சொசைட்டி ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். It's a privilege and pleasure to have our Honorable Minister for Health and Family Welfare, Dr. Alraj, with us on the inaugural function. We know the last 2 or 15 days he was so busy with the Assembly and he has come directly to the Assembly. In spite of a busy schedule, he has given time to us. We are grateful for you, sir. We welcome you. And we welcome the Human Resource Management Minister, Shri Sarath Kumar sir. We welcome you, sir. And also Srimati Kamachi Madam, Pallavaram MLA. We welcome you, ma'am. And my colleagues on the dais, Dr. Manivandan, Managing Director, Dr. Sengattuvan, Executive Director, and Aravindan, Executive Director, and other directors, Dr. T. Sendil Kumar, Selvaraj, and Vijay Bhaskar, and all the senior physicians, clinicians, Dr. Ayyappan, Dr. Tendral, Dr. Sindhu, all the specialists and Kaverians, friends and media, உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன். Today is a very important historic moment in the milestone of Kaveri. This is the first official. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, டைரக்டர் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், மருத்துவ ஊழியர்கள், சக மருத்துவர்கள் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நான் வந்திருக்கிறது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறது தான் வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மாக்காவேரினா என்ன, ஏன் அதை நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல் ஃபார் ஜஸ்ட் another 5 minutes. ஸோ the Kaveri Hospital started in 99, you know that. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துட்டு இருந்தோம். திருச்சியில் ரொம்ப நல்ல பிரமாதமாக 3-4 ஹாஸ்பிட்டல் கட்டி நியர்லி 900 பெட்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நான் பீடியாட்ரிஷனாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மெயினாக பீடியாட்ரிக்ஸில் ஒரு நல்ல பாப்புலர் பீடியாட்ரிஷனாக அந்த ரீஜனில் இருக்கிறேன். ஸோ மதர் அண்ட் சைல்டு காவேரிக்கு நோனாக அந்த இடத்துல பண்ணியிருந்தோம். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி மதர் அண்ட் சைல்டுக்குன்னு ஏன் தனியாக ஒன்று ஆரம்பிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இது வந்தது. யூஸ்வலாக மல்டி ஸ்பெஷாலிட்டியில் த ப்ராஃபிட் மார்ஜின் வில் பி மச் பெட்டர். மதர் அண்ட் சைல்டில் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கும். நம்ம அதில் போகணுமா, அப்போ அது என்ன பர்பஸ், ஏன் இதுலேயே நல்லா தானே பண்ணிகிட்ருக்கிறேன், நான் ஏன் தனியாக ஒன்று போகணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் இருந்தது. ஸோ என்ன பர்பஸ்க்காக மதர் அண்ட் சைல்டு தனியாக ஒரு வெர்டிகல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது, அப்போ என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு இப்போ கேன்சர் பேஷண்ட்டோ, ஒரு கார்டியாலஜி பேஷண்ட்டோ, ஒரு காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்டோ திருச்சியிலேருந்து ஏதாவது ஒரு வேணும்னா சென்னைக்கு தான் வந்தாகணும். அது எல்லா தலையும் முடியறதில்ல. நிறைய பூவர் பேஷண்ட்ஸ் ஆர் கொஞ்சம் வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டு இங்கே வரும் பொழுது நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள் தே ஃபேஸ்ட். ஸோ அப்போ தான் நம்ம யோசித்தோம், ஏன் இங்கே நம்ம அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடாது. ஒய் டோன்ட் தி பர்பஸ் ஆஃப் மாக்காவேரி எதனால் அப்படின்னாக்க, டு கிரியேட் த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த உமன் அண்ட் சைல்ட் ஹெல்த் in the area wherever we are and wherever possible, however possible. That's the purpose. That's the only reason we started on Makaveri. இப்போ 2 வருஷம் ஆச்சு அந்த பர்பஸோடு நாங்கள் ஆரம்பித்து. இப்போ 2 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம், நம்ம அதை அச்சீவ் பண்ணோமா அப்படின்னா, டெஃபினெட்லி ஐ கேன் ப்ரௌட்லி சே வி அச்சீவ்ட் மெனி திங்ஸ். சார், இன் ஆன்காலஜி
சைல்ட்ஹுட் கேன்சர், குழந்தைங்க புற்றுநோய், இதில் லுக்கீமியா இஸ் அ காமன். அதில் நம்மளோட சக்ஸஸ் ரேட் மோர் தென் 90% இன் திருச்சி. Earlier, we used to send to Chennai and lot of family trouble. They have to lose the job, so many things. They have to stay here, economy. Now, everything it is available. Pediatric hemato-oncology available in Tier 2 city. We are able to cater, improve the cancer awareness and cancer outcome in Tier 2 city. Same thing in cardiology. In cardiology, we are able to do the procedures for babies less than a kg. 1 கிலோவுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கூட கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு சர்ஜரி மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொசீஜர் மூலியமாக அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம அங்கே ட்ரிச்சிலேயே பண்ணுறோம். Earlier it was possible only in Chennai. Now we are able to do it in Trichy. அதே மாதிரி போன் மாரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம்னா சென்னைக்கு தான் வரணும். இப்போ ட்ரிச்சிலேயே இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் ஏறக்குறைய 40 குழந்தைங்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறோம்.